ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து சாரியை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்துட்டு ப்ளீட் எடுக்கிற மாதிரி ஷோல்டர் ப்ளீட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும், அதுக்கப்புறம் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அதோட கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கபோர்ட்லையோ இல்லை உங்ககிட்ட பீரோ எது இருந்தாலும் அதில் போட்டு நம்ம வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட செகண்ட் ப்ளீட் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து அயர்ன் பண்ணிடுவேன். அயர்ன் பண்ணி சாரியை வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கட்டிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் யாருக்காச்சும் வந்துட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பற்றி வந்து கிளியராக டீட்டெயில்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு தனி வீடியோவாக நான் வந்து அதை பண்ணுறேன். ஃபங்க்ஷன் இருக்குது. 2 days ஃபங்க்ஷன். இது வந்து சேப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மத்தியானம் வந்து சர்ச்சுக்கு போனோம். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வருடாந்திர கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து என்ன இன்னைக்கு வந்து சாரீ தான் கட்ட போகிறேன். சாரீ வந்துட்டு ஒரு டார்க் வந்துட்டு பிங்க், ராணி பிங்க்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரேப்பிங் ஸ்டோரி சீரீஸில் வந்துட்டு ஒரு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பிங்க் சாரீ கட்டியிருப்பேன். அது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லை, நான் அதே கலரில் திருப்பி வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாரீ தான் நான் இன்றைக்கி கட்ட போகிறேன். ஸோ கட்டிட்டு வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய கெட் ரெடி வித் மீ தான் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு காலையில், அப்புறம் நாளைக்கு மத்தியானம் அப்படி கிளம்புறது தான் இருக்கும். நிறைய விளையாட்டு போட்டி அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ கிளம்பிட்டு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ரொம்ப குயிக்காக கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா டைம் ஆகிட்டு ஆல்ரெடி. ஏன்னா நான் வந்துட்டு மதியமும் ஐக்கிய விருந்து சாப்பிட்றதுக்கு போனோம். காலையில், மதியம், நைட்டு 3 நேரமும் இருக்கும். நான் வந்துட்டு மதியம் சாப்பிட்டு வந்து கிளம்ப டைம் ஆயிடுச்சு. நிறையா வந்துட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த குட்டீஸ் இருக்காங்களா, அவங்கள வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே சொதப்பலாகவே இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொதப்பல் கேஸ் எல்லாம். ஏன்னா வந்துட்டு நான் இப்படி தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுவேன். ஆனால் நடக்கவே செய்யாது. வீடியோஸுமே வந்துட்டு என்னால் அதனால தான் கரெக்டாக கவர் பண்ண முடியல. குட்டீஸ் வச்சுட்டு ஒழுங்கான ப்ராப்பரான வீடியோஸ் வந்து அதை என்னால் கொடுக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நான் கிளம்பிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி.
வந்துட்டு இந்த வாட்டி சரி விளையாடலான்னு சொல்லிட்டு சேர்ந்துருந்தேன். ஆனால் நான் உடனே அவுட் ஆகிட்டேன். அது வேறு ஆக்சுவலாக வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் விளையாட்டு போட்டியில் சேர்றது. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் பாப்பா தம்பிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. பட் இந்த வாட்டி எப்படியாச்சும் விளையாடிடலான்னு சொல்லிட்டு நானும் இந்த வாட்டி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே, பண்டிகை ஆராதனை முடிஞ்சோடனே ஈவினிங் வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் உட்காந்துருந்தோம். நிறைய இது வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட்டுக்கே போகும், நல்லாயிருக்கும் அதை உட்காந்து பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபேமிலியாக எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ஈவினிங் வந்து எல்லோரும் வந்து ஒரு பீச் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால் பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ் எல்லாம். நமக்கு தான் இந்த காற்றுக்கு வந்து கோல்டு காஃப்லாம் வந்துருமோன்னு பயமாக இருக்கணும். அவங்க வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க உண்மையாகவே. குல்ஃபி ஓகே, அவ்வளோதான் நம்மளோட வீடியோ இன்றைக்கி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. உலக